வணக்கம். நீங்க கேட்ட சில குறிப்பிட்ட பங்குகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க நீங்க கேட்டதுனால நாம எடுத்த பங்குகள் தான். எங்க சைடுல இருந்து இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்களேன். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். சரி, வாங்க முதல் ஸ்டாக் போலாம். எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்ஸ் லிமிடெட். இவங்க என்ன பண்றாங்க முதல்ல? இவங்க டக்டைல் இரும்பு பைப்ஸ் அப்புறம் ஃபிட்டிங்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்தியாலே இதுல அவங்க தான் முன்னணி நிறுவனம். ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களோட ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா போன ஃபைனான்ஷியல் இயர், அதாவது FY24ல வருமானம் ஒரு 7,580 கோடி ரூபாய், PAT அதாவது நிகர லாபம் ஒரு 740 கோடி ரூபாய் வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இப்போ கையில கிட்டத்தட்ட 9லிருந்து 11 மாசத்துக்கான ஆர்டர்ஸ் இருக்கு. மதிப்பு சுமார் 4,500 கோடியிலிருந்து 7,000 கோடி வரைக்கும் போகும். வேல்யூவேஷன் கொஞ்சம் அட்ராக்டிவா தான் தெரியுது. இப்போ இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ இருக்குல்ல, ஆமா, அது சுமார் 23 கிட்ட இருக்கு. ஆனா எலக்ட்ரோ ஸ்டீலோடது பாத்தீங்கன்னா வெறும் 11.5 தான். ஓ, பாதிக்கு பாதி கம்மியா? ஆமா, சில பேர் கணக்கு போடுறதுல இதோட உண்மையான மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ 254 ரூபாய் கிட்ட வரலான்னு சொல்றாங்க. இப்போ மார்க்கெட் விலை அதை விட கம்மியா இருக்கு. அப்போ வேல்யூவேஷன் கம்மி, ஆர்டர் புக் நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி வேற இருக்குன்னு சொல்றீங்க. சோ முதலீட்டாளர்களுக்கு அடிப்படை காரணிகள் எல்லாம் கொஞ்சம் வலுவா தான் தெரியுது. அதனால குறைஞ்ச வேல்யூவேஷன்ல ஒரு நல்ல கம்பெனி பாக்குறவங்களுக்கு இது ஓகேவா இருக்கலாம். சரி, இதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கலாம்னு தோணுது. சரி, அடுத்ததா யூக்ரோ கேபிட்டல். இவங்க MSME கடன்கள் கொடுக்கற NBFC தானே? கரெக்ட். சின்ன நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க. அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட், அதாவது கடன் விநியோகம் நல்லாவே வளர்ந்திருக்கு. FY25ல பார்த்தா ஒரு 30% வளர்ச்சி காட்டி 7,651 கோடியை தொட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மேனேஜ் பண்ற மொத்த சொத்து மதிப்பு AUM அது இன்னும் வேகமா வளர்ந்திருக்கு. வருஷத்துக்கு சுமார் 64% வளர்ச்சி. வேல்யூவேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேல்யூவேஷனும் மத்த பீர் கம்பெனிஸோட பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. PE ரேஷியோ ஒரு 14-16 ரேஞ்சில இருக்கு. ஆனா இதே துறையில இருக்கிற மத்தவங்க கிட்ட 26 கிட்ட இருக்கு. ஓகே. ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும், MSME கடனுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் உள்ள ஏரியா, போட்டியும் அதிகமா இருக்கும். சரி, அப்போ இது யாருக்கு சரியா இருக்கும்? கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு. ஆமா, நல்ல வேகமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்க, அதே நேரம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கவும் தயார்னா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். சரி, இதுக்கு ஒரு கிரீன் சிக்னல், ஆனா ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும். சரி, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கம்பெனிக்கு போலாம். TPL பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங். ஆமா, அவங்க பெரிய ட்ரம்ஸ், IBCs இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கான பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் பண்றாங்க. அவங்களோட குவாலிட்டி மெட்ரிக்ஸ், அதாவது தர அளவீடுகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வேல்யூவேஷன்லயே பிரச்சனை. ஆமா, அங்கதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா தெரியுது. இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது உண்மையான மதிப்பு கணிப்புப்படி ஒரு 60 ரூபாய் தான் வருது. ஆனா இப்போ மார்க்கெட் விலை 84 ரூபாய் பக்கத்துல இருக்கு. நல்ல வித்தியாசம் இருக்கே. PE ரேஷியோ எப்படி? PE ரேஷியோவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஒரு 24 இருக்கும்போது இவங்களோடது 27ல இருந்து 32 ரேஞ்சில இருக்கு. கொஞ்சம் அதிகம்தான். அப்போ இப்போதைக்கு இதுல என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற விலையில வாங்குறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். விலை கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லனா ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு வேண்டாம் தான் தோணுது. ரைட். அடுத்து நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்கிற ஸ்டாக் Suzlon எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி துறையில ஒரு பெரிய பிளேயர். ஆமா, நிச்சயமா. விண்ட் டர்பைன் தயாரிக்கிறதுல இவங்க பெரிய நிறுவனம். இப்போ கையில் இருக்கிற ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா சரித்திர அளவுல இருக்கு. 5.6 ஜிகாவாட். மேனேஜ்மெண்ட் கூட அடுத்த நிதியாண்டு FY26ல ஒரு 60% வளர்ச்சி இருக்குன்னு ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. நிறைய brokerage houses கூட டார்கெட் பிரைஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. 81 ரூபீஸ் 83 ரூபீஸ் வரைக்கும் கூட சொல்றாங்க. அப்போ இந்த ரினியூவபிள் எனர்ஜி தீம் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, இந்த மொமெண்டம்ல போறவங்க, அவங்களுக்கு இது ஓகேவா? ஆமா, அவங்களுக்கு இது கண்டிப்பா கவர்ச்சிகரமா தெரியலாம். இப்ப இருக்கிற சூழல்ல இதுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்கு. வாங்குறதுக்கு உகந்ததா இருக்கலாம். சரி, இப்போ ஒரு அரசு நிறுவனம் பக்கம் போவோமா? NALC, நேஷனல் அலுமினியம் கம்பெனி. அலுமினியம் தயாரிக்கிறாங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனம். அலுமினியம் உற்பத்தியில இருக்காங்க. FY25ல நிகர லாபம் பாத்தீங்கன்னா 2,060 கோடி ரூபாய். இது போன வருஷத்தை விட 33% அதிகம். இப்போ உலக அளவுல கமாடிட்டி விலைகள் ஏறிட்டு இருக்குல்ல, அது இவங்களுக்கு சாதகம். அப்படி இவங்க தொடர்ந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கறாங்க. அரசு ஆதரவும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீண்ட காலத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மை தெரியுது. ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதுவும் 13லிருந்து 30% வரைக்கும் நல்லாவே இருக்கு. அப்போ ஸ்டெடியா ஒரு வளர்ச்சி வேணும், கூடவே டிவிடெண்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸா? கண்டிப்பா, அவங்க இதை பரிசீலிக்கலாம். இதுக்கு ஒரு கிரீன் சிக்னல். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் பக்கம் போவோம். ட்ரைடன்ட் லிமிடெட் பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் பண்றாங்க. ஆனா இங்க வேல்யூவேஷன் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. PE ரேஷியோ பாத்தீங்கன்னா சுமார் 44. ரொம்ப அதிகமா இருக்கே. வருவாய் வளர்ச்சி எப்படி? வருவாய் வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது வெறும் 3% தான் வளர்ந்திருக்கு. ROIயும் சுமார் 8% தான் இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோர் கூட ரொம்ப சுமார் தான். வேல்யூவேஷன் அதிகம், வளர்ச்சியும் பெருசா இல்ல. அடிப்படை காரணிகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிற வரைக்கும், இல்லனா விலை நல்லா குறையிற வரைக்கும் இதை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. இப்போதைக்கு வேண்டாம். ஓகே. கடைசியா கமன்ஸ் இந்தியா.
என்ஜின் ஜெனரேட்டர் ஃபீல்ட்ல இவங்க ஒரு மார்க்கெட் லீடர். டீசல் இன்ஜின்ஸ், ஜெனரேட்டர் செட்ஸ் இதுல எல்லாம் இவங்க தான் பெரிய ஆளு. FY25 சேல்ஸ் பாத்தீங்கன்னா 15% வளர்ந்து 10,166 கோடி வந்திருக்கு. PAT நிகர லாபமும் அதே 15% வளர்ந்து 1,906 கோடி. நல்லா இருக்கு. இவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக் ரொம்ப பெருசு. சுமார் 71,650 கோடி மதிப்புக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. வாவ், நல்ல ஆர்டர் புக். வளர்ச்சி எதிர்பார்ப்பு நல்லா இருக்கானா? ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கா? வளர்ச்சி டபுள் டிஜிட்ல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க தான். ஆனா சில உலகளாவிய காரணிகள், இப்போ பொருளாதார மந்தநிலை பயம், சில துறைகள்ல தேவை குறைவு, இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். புரியுது. அப்போ இப்போதைக்கு என்ன முடிவு இதுக்கு? அடிப்படை நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ உடனே வாங்கலாமாங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு ஹோல்டு பண்ணலாம், இல்லனா கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம்னு தோணுது. அவசரப்பட வேண்டாம். சரி, நீங்க கேட்ட சில முக்கியமான பங்குகளை பத்தி எங்களோட பார்வையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். மறுபடியும் சொல்றோம், இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது, ஜஸ்ட் ஒரு தகவல் பகிர்வுதான். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்களேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில வேறொரு டாபிக்கோட சந்திக்கலாம்.